சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். அன்று எம்ஜிஆர் அவர்கள் பாடி சென்றது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடப்பது என்ன? புஷ்பா பட பாணியில் சோபா செட் போவது என்ன? எம்எல்ஏ ஆன பிறகு அதை ராஜினாமா செய்துவிட்டு எதிர்கட்சிக்கு தாவுவது என்ன? ஆதரவு கொடுப்பது என்ன? ஒரு கட்சியில் ஜெயித்து விட்டு இன்னொரு கட்சிக்கு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போகக்கூடிய நிலை இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் புதிய மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? இதுதான் அந்த மாற்றமா? இது ஏமாற்றம் அல்லவா? என்ன சிஎம் விஜய்னா நல்லா இருக்கீங்களா? சாமானியர்களான நாங்கள் நல்லா இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம்னு சொன்னீங்க. பதவியேற்ற அடுத்த நொடியா அனைவரையும் ஏமாத்திட்டீங்க. 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசம் என்றும், 500 யூனிட்டுக்கு மேலே போனால் ஏற்கனவே கொடுத்த 100 யூனிட் கூட கிடைக்காதுன்னு அறிவிச்சிட்டீங்க. அதற்கு பலத்த குரல் எழுந்ததும் ஏற்கனவே வழங்கிய 100 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. இதிலேயே நீங்கள் கொடுத்த வாக்கை இந்த இடத்துல காப்பாற்ற தவறிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வில் இந்த நேரம் பார்த்து மின்சார கட்டணத்தை உயர்த்த போறதா சொல்றீங்களே, இதுதான் நீங்க நல்லாட்சி புரிகிற லட்சணமா? இதுக்குத்தான் இந்த அப்பாவி மக்கள் எல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்தார்களா? சொல்லுங்க சிஎம் சார், சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் ஆட்சியப்ப எவனோ எங்கேயோ ஏதோ தவறு செஞ்சிருப்பான், அதை உடனே மு.க. ஸ்டாலின் தான் செஞ்சாருன்னு சொல்லி அவர் மேல ஏகப்பட்ட பழிய தூக்கி போடுவாங்க. அதே விஜய் ஆட்சிக்கு வந்த இப்ப விஜய் ஏதாவது தவறு செஞ்சுட்டா வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? இது என்னையா நீதி? அங்கே தவறு செஞ்சா அதை கேட்பேங்கிறீங்க, இங்கே தவறு செஞ்சால் மட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்? யார் தவறு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கணும். அவன் தான் ஏன் உண்மையான குடிமகன். குடிமகன் தான் கேட்க மாட்டான், குடிமகன் கேட்பான். நான் கேட்பேன், நீங்கள்